Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல Samsung Galaxy A73 ஸ்மார்ட்ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து லாஸ்ட் ஒரு 20 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல வந்து இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இனிஷியலா வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போதே வந்து 1 வீக் யூசேஜ் ரிவ்யூ வந்து சேர்த்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனை வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கேயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து இந்த இடத்துலையும் பார்க்க முடியுது. ஒரு நல்ல யூனிக்கான டிசைன், அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கும். நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு ஐ கேட்சி டிசைனாக தான் இருக்குது. பழைய டிசைன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து இன்னமும் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து செம ஸ்டைலிஷாக இருக்குது. கேமரா மாடியூல் வந்து மவுல்டடாக இருக்கிறதுனால ஒரு தனியாக தெரியுது ஃபோன் பார்க்குறதுக்கு. பில்டுன்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேமு பேக் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகிறது வந்து உங்களால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, போன ஜென்ரேஷனோட இந்த வாட்டி வெயிட் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 180 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. ஃபோனோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸையும் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.6 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. ரொம்ப நேரம் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. பில்டில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஃப்ரண்ட் ப்ரொடெக்ஷன் நம்ம எடுத்துகிட்டா கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி நமக்கு. அண்ட் பேக் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்கின் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு லாங் டேர்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஃபோனுக்கான பெஸ்ட் கேசஸ் அண்ட் ஸ்கின் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேஸ் ஆர் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்காது. ஸோ இந்த ராப்டர் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃபோனுக்கு இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா சாம்சங் இந்த இடத்துல வந்து வேறு லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 6.7 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான ஸ்பெஷாலிட்டி வந்து நான் சொல்கிறேன். ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி வந்து இவங்க AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரெகுலர் AMOLED பேனலோட ஒரு 30% வந்து ஸ்லிம்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோனோட திக்னஸ் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சாலுமே வந்து டிஸ்பிளேலாம் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. டிஸ்பிளே ஷார்ப்பாகவும் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டார்க் மோடில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பியூரான பிளாக் கிடைக்கும். டிஸ்பிளேக்கு 800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெளியில் நம்ம வெயிலில் கூட வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து வைட் 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால OTT ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் யூடியூப்லேயும் வந்து HDR வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நடத்துனா டாப் நாச்சாக இருக்கும். பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி கொடுக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இனிஷியலாக அந்த அனிமேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. அது வந்து நமக்கு எங்கேயுமே வந்து மிஸ் ஆகலை. நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சார் வேல்யூ பார்த்துலாம். ஹெட் சார் வந்து 1.1 வாட் per kg இருக்குது. பாடி சார் வேல்யூ யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து சாம்சங் ஃபோன்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாடி சார் வேல்யூ வந்து ஹெட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் சிக்னல் ரிசெப்ஷனில் நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கான்னா சிக்னல் ரிசெப்ஷனில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. இயர்பீஸோட லவுட்னஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் இயர்பீஸ் வழியாக கால் பேசும்போது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் கால் பேசும்போது கூட வந்து அடிக்குவேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலாம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் நல்லா இருக்குது. ஜிபிஎஸோட அக்யூரேசிலாம் நல்லா இருக்குது. வைஃபை ரிசெப்ஷன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலையுமே வந்து இஷ்யூ இல்லை. பட் நான் பர்சனல் நோட்டீஸ் பண்ணால் வைஃபை ரேஞ்ச் வந்து என்னோட பழைய S20FE விட இதில் கொஞ்சம் பெட்டர் ரேஞ்ச் கிடைக்குது. 2 ரூம் தள்ளி போனாலுமே வந்து வைஃபை ரேஞ்ச் வந்து பக்காவாக இருக்குது. மற்றபடி ஹாப்டிக் ஃபீட்பேக்னு பார்க்கும்போது ரெகுலராக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பைக்கில் போகும்போது கால்ஸ் ஏதாவது வரும்போது கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து ஹாப்டிக்ஸை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஸோ ஹாப்டிக்ஸ் வந்து பெரிய அளவு டிசப்பாயின்மெண்ட்டில் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. மற்றபடி மல்டிமீடியா நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் எனபிள் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பீக்கர் வழியாக அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். இண்டோரில் வந்து யூடியூப் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் கேம் பண்ணுறதா இருந்தாலுமே
வந்து ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய சொத்தான இந்த சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண One UI 4.1 வருது. One UI 4.1 நம்ம சொல்லவே தேவையில்ல, நல்ல ரீஃபைண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டச் விஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வேலேருந்து அப்படியே இங்கே One UIக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹாரிசான்டல் ஆப் இருந்தாலுமே வந்து கீழே டாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு 10 பேஜுக்கு ஆப்ஸ் வச்சுருந்தாலுமே வந்து நீ 10வது பேஜோட டாட் நீங்கள் கிளிக் பண்ணாலுமே வந்து டேரெக்டாக அங்கே போய்டும். நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து பழகிடுவீங்க. சாஃப்ட்வேர் வந்து ஃபீச்சர் ரிச், நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு என்னோட பர்சனல் ஃபேவரேட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் வந்து One UI தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சாம்சங்லேருந்து 4 வருஷத்துக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் இருக்கதா சொல்கிறாங்க. ப்ரோ, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 4 வருஷம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். M30Sக்கு இன்றைக்கி வந்து மார்ச் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் வந்து புது ஃபோனுக்கு டெம்ப்ட் ஆகலை அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு மினிமம் ஆஃப் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து ஃபோனை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டா அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய சொத்தாக தான் இருக்குது. 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்கல. சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடச்சிருக்கும். பட் அது வந்து தனியாக நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் என்கிட்ட வீட்டில் ஏற்கனவே வந்து நிறைய சாம்சங்கோட அந்த 15 வாட் அடாப்டர் இருக்குது. அந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணோன்னா 2 ஹவர்லேருந்து 2 hour 10 minutesக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். One UIயில் நமக்கு இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா பேட்டரி செட்டிங்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து 10 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 minutes ஆகும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. டெய்லியுமே வந்து நம்ம நிறைய நேரம் ஃபோன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏற டைம் ஏதாச்சும் ரெஸ்ட் கொடுங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் வாங்கிக்கலாம். அமேசானில் 1200 என்னமோ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். 25 வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது less than 1.5 hours வந்து நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய ஃபோன் இது. பேட்டரி பேக்கப் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுது. 128 யூஸ் பண்ணாலே வந்து ஈஸியாக 9+ hours வரைக்கும் ஸ்க்ரீன் அண்ட் டைம் வருது வைஃபைல. அதுவும் மொபைல் டேட்டாலாம் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஒரு 7+ hours வரைக்கும் ஸ்க்ரீன் அண்ட் டைம் வரும். மல்டிமீடியா கன்சப்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இதை விட பெட்டர் ஸ்க்ரீன் அண்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஒன் டே வந்து பேட்டரியை கிராஸ் பண்ணுறோம். பேட்டரி பேக்கப் வந்து ஒரு இன்டென்ஸான யூஸராக இருந்தாலுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. கேம் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 hour நம்ம ப்ளே பண்ணாலுமே வந்து பேட்டரியில் பெரிய அளவுக்கு ட்ராப் இல்லை. ஐடில் பேட்டரி ட்ரெயினும் வந்து பெருசாக இல்லை. பேட்டரி விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 778G யூஸ் பண்ணியிருக்காங்க. 778G 7 சீரீஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு ப்ராசர். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபோன் சுத்தமாக ஹீட் ஆகிற மாதிரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நார்மல் டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெவியாக மல்டி டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து தாராளமாக ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் வந்து கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணோம், இல்லை வந்து ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் வந்து தாராளமாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 870 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நார்மல் யூஸருக்கு வந்து 778G வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். மற்றபடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. எக்ஸ்டெண்டடாக கேம் ப்ளே பண்ணாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. சாம்சங் சைடில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக. பட் பெரிய அளவுக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. நார்மலாக ஏதாவது ஃபைலை பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் RAM மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. RAM உங்களுக்கு தேவைப்படுதுன்னா விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து அடிஷ்னலாக 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாக அந்த 4GB தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. அப்படி ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிறது வந்து 8+128GB மாடல். பட் இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 128GB பத்தல அப்படின்னா 256GB வேரியண்ட்டும் இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது வந்து சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது. நம்ம பர்ஸ் வந்து எங்கேயுமே வந்து வெளில தூக்கிட்டு போக தேவையில்ல. எல்லா கார்ட்ஸுமே வந்து இதுலேயே ஃபோனில் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெளில போகும்போது வந்து நம்ம ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது சாம்சங் பே. MST சிப் இதில் இல்லை. லிமிட் வந்து 2000 rupees தான் லிமிட் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஒரு கடையில் வந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணேன். அது வந்து ஒர்க் ஆச்சு. சாம்சங் பே எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு. நாக் செக்யூரிட்டி இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஆப்ஸ் இல்லை பேங்கிங் ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸ்னால வந்து செக்யூர் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனாக இருக்குது நமக்கு. அண்ட் கேமரா நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் அந்த சென்டர் கன்சோலில் வந்து 32
மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 32 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி லைட்டிங் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்ததுன்னா ஸோ நம்மளை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பின்னாடி கம்ப்ளீட்டாக வந்து ப்ளோ அவுட் பண்ணி விட்டுரும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. டைனமிக் ரேஞ்ச் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் நைட் மோட் சப்போர்ட்டும் இருக்குது. தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோஸ்க்கு வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ ரியர் கேமரான்னு வந்து மெகா பிக்சல் கேம் வந்து அப் பண்ணியிருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து. அந்த மேக்ரோ கூட வந்து நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெயின் கேமராலே வந்து 1.5x வரைக்கும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லை. பட் இமேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ரியரில் மெயின் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நல்ல டைனமிக் ரேஞ்ச் இருக்குது. ஃபோட்டோஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பட் யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கும். பட் ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லை. எந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஓவரால் டேலைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து ஃபோன் மேனேஜ் பண்ணுது. நைட் மோட் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட் மோடில் ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இமேஜ் நல்ல பிரைட்டாக காட்டணுன்றதுக்காக ISO பூஸ்டப் பண்ணி விட்டுறோம். பட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ISO வந்து ரொம்ப ஒரு மினிமலாக இருக்குது. ஸோ மினிமல் ISOவில் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக யூஸபிளான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. 108 MP டெடிகேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த மோடில் போய் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த ஃபைல் சைஸ் வந்து அரௌண்ட் 25 to 30 MB வரும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 12 மெகா பிக்சல் எடுக்கும். அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் கிடைக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. மற்றபடி அல்ட்ரா வைட் கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா அல்ட்ரா வைடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. பட் ஸ்டில் யூஸபிளான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரைட்டு எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ஆப்ஜெக்ட் போர்ட்ரைட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் கிடைக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கேலரியில் போய் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றுறது, மோனோக்ரோம் ஃபோட்டோஸாக டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலை கேலரியில் நீங்கள் பண்ணிக்கலாம். கேலரியில் வந்து ஆப்ஜெக்ட் எரேசர் ஃபீச்சர், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து 1UI 4.1 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான கேமராஸ் இருக்குது. வீடியோ சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாம்பிள் வீடியோ வந்து சாம்சங் A73 ஃப்ரண்ட் கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்படியே வந்து நம்ம அப்படியே வந்து ரியரை ஷூட் பண்ணுறோம். ரியர்லேருந்து அப்படியே வந்து வைட் ஆங்கிள், அதான் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷிஃப்ட் பண்ண முடியும். இந்த ஆங்கிள்லேருந்து அப்படியே 2x திருப்பி அல்ட்ரா வைட் ஆங்கிள், அப்படியே ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இந்த மாதிரி வந்து சீம்லெஸ்ஸாக நம்மளால் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ சைக்கிளே வந்து பார்த்துட்டே வரணும். யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பாத யாத்திரையில் தான் வீட்டுக்கு போகணும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபுல் HD 30ல் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 4K சப்போர்ட் கூட இருக்குது. 4K சாம்பிள் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஃப்ரண்ட் கேமரா 4K 30ல் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபுல் HD 60 ஆப்ஷன், இது மாதிரி ஃப்ரண்ட்டில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோன் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்கள் யூசேஜ் செட் ஆகுமா ஆகாதான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவுட்டோரில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸை சப்ரைஸ் பண்ணிட்டு நம்ம ஆடியோ வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு பிக்கப் பண்ணி கொடுக்குது, அப்படியே வந்து வீடியோவில் ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் டைனமிக் ரேஞ்சும் பாருங்கள். பின்னாடி வந்து செம்ம சன்னு. ஸோ கொஞ்சம் ஒரு ஹார்ஷான சுச்சுவேஷன் தான். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அப்படியே வீடியோலேயே வந்து ஸ்டெபிலைசேஷனை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரியரில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வந்து நல்ல ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து வீடியோ எடுக்க முடியும். பட் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த அல்ட்ரா வைடில் ஸ்டெபிலைசேஷன் மாஸ் பண்ணோம். அண்ட் இது வந்து நம்ம ரியரில் ஷூட் பண்ணிருக்கோம். ரியரில் வந்து சூப்பர் ஸ்டெடி மோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். நார்மலாகவே வந்து ஸ்டெபிலைசேஷன் அடித்து தம்சம் பண்ணுது. சூப்பர் ஸ்டெடி மோடில் எனேபிள் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். பங்கமாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஃபோனில் பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்குது. பட் என்னென்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு எட்ஜஸ் எல்லாத்தையும் க்ராப் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்டெபிலைஸ்டு வீடியோவாக கொடுக்கும். இப்போ வந்து நான் இந்த சூப்பர் ஸ்டெடி மோடு டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஃபுல் HD 30ல் தான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மோடில் வந்து வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே வந்து நம்ம அப்படியே ஒரு ஷேடோ ரீஜனுக்கு வந்துட்டோம்.
அல்ட்ரா ரெசல்யூஷன் வீடியோ தான் அந்த 4K 30ல் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். இதில் ஸ்டெபிலைசேஷன் பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு அளவுக்கு டீசெண்டான ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சாலே வந்து பெரிய விஷயம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டெபிலைசேஷன் மட்டும். 5G பேண்ட் நம்ம எடுத்துகிட்டா 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். 5G வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து 4G சிம்மில் கனெக்டிவிட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளேக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க ஃபோனை. ஸோ திடீர்னு வெளில போகும்போது மழை வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். லாஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம வந்து 41,999 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வந்து அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ளாட்டாக வந்து ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 39,000 வாங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பட்ஸ் லைவ் வந்து எக்ஸ்ட்ரா 500 ரூபி பே பண்ணால் அதுவும் தராங்க. பட்ஸ் லைவோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 8,000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஸ் லைவோட பார்க்கும்போது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்கலாம். இந்த பட்ஸ் ஆஃபர்லாம் இல்லாமல் 35,000-36,000 வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கவாக இருந்திருக்கும். இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பட்ஸ் லைவ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் வந்து ஃபோன் வாங்கும்போதே வந்து இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பட்ஸ் காம்போ வந்து செமையாக கை கொடுக்கும். இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த பட்ஸ் லைவ் வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து அதை சேல் பண்ணிட்டா கூட வந்து பாதி அமௌண்ட் அதுலேயே வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 41,000க்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸை வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஃபோன் வந்து செம ஒர்த்து. ஃபோன் வாங்கிட்டதுக்கப்புறமா ஐயோ அம்மா ஃபோன் நல்லா இல்லைன்ற மாதிரி யாருமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ பேட்டரி பேக்கப் ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நான் அதிகமாக வந்து மல்டிமீடியாக்காக ஒரு ஃபோன் பார்க்குறேன். இந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக வந்து ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. பட் ஸ்டில் இந்த ஃபோன் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக பேங்க் ஆஃபர், பட்ஸ் ஆஃபர் இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.